ஓகே, இப்போ ஆசிலேஷனில் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு டேட்டாவெலாம் எடுத்து எழுதுவோம். ஏ பாடி மாஸ் வெயிங் 10 kg. அப்போ மாஸ் எவ்வளவு? 10 kg. ஓகே. இஸ் எக்ஸிக்யூட்லி எஸ்ஹெச்எம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஹேஸ் ஏ வெலாசிட்டி ஆஃப் 6. அப்போ வெலாசிட்டி எவ்வளவு? 6 ms பவர் -1 ஆஃப்டர் 1 செகண்ட். அப்போ டைம் எவ்வளவு? 1 செகண்ட். ஏன் ஸ்மால் டி போடுறேன்? அவங்க கிவன் டைம் ஆஃப் ஸ்டார்டிங் ஃப்ரம் த மீன் பொசிஷன் இஃப் இட்ஸ் டைம் பீரியடு. அந்த ஒரு ஆசிலேஷனுக்குரிய டைம் பீரியட் தான் டைம் பீரியடுங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? கேபிட்டல் டி எவ்வளவு? 6 செகண்ட். ஓகே. அப்போ என்னென்ன கேட்டிருக்காங்க? கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி. சரி, கைனடிக் எனர்ஜி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்? அதான் வெலாசிட்டி டைரெக்டாக கொடுத்துட்டாங்களா. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? சிம்பிளாகவே சொல்லிடலாம். ஆஃப் mv ஸ்கொயர். ஆஃப் mv ஸ்கொயர். ஓகே. ஆஃப் எம் எவ்வளவு? எம் வந்து 10 kg. ரைட். வெலாசிட்டி எவ்வளவு? 6. 6 ஸ்கொயரு 36. அப்போ என்ன வரும்? 18 வருமா? அப்போ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 180 ஜூல். ஓகே. நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு எனக்கு பொசிஷன் வேணும். பொசிஷன் கொடுக்கல. ஓகேங்களா? அப்போ டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். டோட்டல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? தேர்டு டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ஏன்னா என்னது? ஆம்ப்ளிடியூட். ஓகே. இங்கே எம் ஓகே. ஒமேகா எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே வாங்க. வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா? வெலாசிட்டிக்கு ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டியா? கரெக்டா? ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி வெலாசிட்டிக்கு. அப்போ நமக்கு என்ன வேணும்? ஏ ஒமேகா தானே வேணும். அப்போ ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி சீக்குவல் டு வின்னு கூட எழுதும். ஏன்னா ஏ ஒமேகா தானே வேணும். சரி, இப்போ பாருங்கள். ஏ ஒமேகா காஸ் ஒமேகாவுக்கு என்ன வாய்ப்பாடு? 2π பை கேபிட்டல் டியா ஸ்மால் டியா? கேபிட்டல் டி இன்ட்டு டி எவ்வளவு? 1 செகண்ட். டி எவ்வளவு? 1 செகண்ட். ஓகே. டி கூட இங்கே 6 செகண்ட் தான். அதை இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ சீக்குவல் டு எவ்வளவு? வெலாசிட்டி 6. சீக்குவல் டு 6. இப்போ என்ன ஆகும்? ஏ ஒமேகா காஸ் இதை நடிச்சிடலாம். 3 நடிச்சிடலாமா? π/3ங்கிறது எவ்வளவு? 60 டிகிரியா? காஸ் 60 டிகிரி எவ்வளவு? 1/2வா? அப்போ இது ஃபுல்லாகவே நமக்கு என்ன ஆயிரும்? 1/2ன்னு வந்துடும். நல்லா பார்த்துங்க, குழப்பிக்காதீங்க. காஸ் 60 1/2 சீக்குவல் டு எவ்வளவு? 6. இந்த 6. அப்போ ஏ ஒமேகா என்ன ஆயிரும்? 2 இங்கே போயிருமா? அப்போ 2 × 6 12. இதோ அப்போ ஏ ஒமேகா சீக்குவல் டு 12. அப்போ டோட்டல் எனர்ஜி சீக்குவல் டு ஆஃப் எம் எவ்வளவு? 10 kg. ஒமேகா ஏ எவ்வளவு? ஏ ஒமேகா ஒமேகா ஏ 12. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 12 ஸ்கொயர்னு இருக்குது. இது எப்படி எழுதலாம்? இப்படி கூட எழுதலாம்ல. 12 ஸ்கொயர். அப்போ 144 எழுதலாம். ஓகேங்களா? அப்போ இது எவ்வளோ வருது? 7 2 14 2 4. அப்போ 720 ஜூல். நமக்கு நல்லா தெரியும் டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி. இப்போ அடுத்தது என்ன வேணும்? கைனடிக் எனர்ஜி தான், பொட்டன்ஷியல் எனர்ஜி தானே. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எனர்ஜி மைனஸ் கைனடிக் எனர்ஜி. அப்போ டோட்டல் எனர்ஜி எவ்வளவு? 720. கைனடிக் எனர்ஜி எவ்வளவு? 180 ஜூல். அப்போ லெஸ் பண்ணி பாருங்கள். 0. ஓகேங்களா? 4 மீதி 7 1 5 540 ஜூல். அப்போ இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த மாதிரி பார்த்துங்க.